அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை. பரலோகத்தை திறக்கும் கிறிஸ்துவின் ரத்தம் என்ற தலைப்பில். விக்டோரியா மகாராணி வசித்து வந்த அரண்மனைக்கு சற்று தூரத்தில் ஒரு ஏழை கிறிஸ்தவ பெண்மணி தனது பெரிய குடும்பத்தோடு அநேக குழந்தைகளோடு வசித்து வந்தாள். இவள் மிகுந்த ஏழையாயிருந்தாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருப்பதை மகானியார் கவனித்து கொண்டே வந்தார்கள். ஒரு நாள் மனதில் ஏவப்பட்டவர்களாய் மகாராணியார் தனது வாகனத்தை விட்டு இறங்கி அந்த வீட்டுக்கு முன்பாக சென்று அந்த வீட்டுக்குள் சென்று, சகோதரியே, நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க காரணம் என்ன என்று வினாவினார். அதற்கு அந்த சகோதரணி, மகாராணி அவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தால் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி சாபங்கள் எல்லாம் தொலைத்து போட்டார். அந்த நிச்சயம் எங்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது என்றார். அந்த ஏழை சகோதரிக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவள் மகாராணிக்கு வரவே அந்த சகோதரின் தேவை என்னவென்று கேட்டார். 2 முறை 3 முறை கேட்டார். 3ஆம் முறை மீண்டும் கேட்டபடியால் அந்த ஏழை சகோதரி பதிலாக, அம்மா, நீங்கள் பரலோகத்தில் என்னை தேவனுடைய சந்ததியில் சந்திப்பேன் என்று வாக்கு கொடுங்கள், அதுவே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரும் என்றார். அந்த பதில் விக்டோரியா மகாராணியின் உள்ளத்தை அசைத்தது. ஆம், இயேசுவின் இரத்தத்தில் புண்ணியத்தில் தான் நான் நிச்சயமாக பரலோகத்தினுடைய சந்திப்பேன் என்று உறுதியான குரலில் சொன்னார். உண்மைதானே தேவ பிள்ளைகளே, பரலோகத்துக்கு வழி நம் அருமையானவராகி இயேசு கிறிஸ்து ரத்தமே, வேறொன்றுமே இல்லை. அத்தான் 1 பேதுரு 1:19 என்ன சொல்லுகின்றது? குற்றமில்லா மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று. தேவத்தான் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்.